இது ஒரு பிவைக்யூ. என்ன கேட்குறேன்னா, இந்திய சட்டமேற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே மாண்டேகி சிம்ஸ்போர்ட் சட்டம் 1919. இந்த சட்டத்தில் தான் மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுருப்பாங்க. ஸோ வேறு எதுலேயும் அதுமாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் பாம்பே. இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிரேக்க சொல். சரி, மற்ற மூணத்தையும் பார்ப்போம். மிண்டோ மார்லி 1909. இந்த மிண்டோ மார்லியில் மிண்டோ வைஸ்ராயாக இருப்பார், மார்லி வெளியுறவாக இருப்பார். அதே மாண்டேகி சிம்ஸ்போர்ட் இதில் அப்படியே ஆப்போசிட்டில் வரும். மாண்டேகி வெளியுறவாக இருப்பார், சிம்ஸ்போர்ட் வைஸ்ராயாக இருப்பார். இந்த 1909 சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தனி தொகுதி அழைச்சிருப்பாங்க. அதே மாதிரி மத்திய சட்டமன்றத்தில் இருக்க உறுப்பினர்களோட எண்ணிக்கையை 16லேருந்து 60 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இந்த முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்களே அதில் முஸ்லீம்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதனால் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, வகுப்பாத தேர்தல் முறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த சட்டம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்குள்ள 1929, 30, 31 அதோட முடிவுகள். அப்புறம் பிரிட்டிஷ் ஒரு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 1935 சட்டம் வந்திருக்கும். இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 1937. இந்த சட்டத்தின்படி தான் முதல் முறையாக மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1935 மத்திய கூட்டுறவு ரிசர்வ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 37 டெல்லி கூட்டாட்சி நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே 37 பர்மா இந்தியாவிலேருந்து பிரிஞ்சிருக்கும். அதே 37 தான் தமிழ்நாட்டில் சட்டமேலையில் உருவாக்கியிருப்பாங்க.